இன்றைக்கு இந்த நூறு ஏரி திட்டம் போனால் அத்திக்கடை அவனாசி திட்டம், சேலத்தில் எவ்வளோ உயர்மட்ட பாலம், 10 ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் தான் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். நல்ல சாலை வசதி, நல்ல பாலங்கள், நல்ல கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி நிறைய திறந்து நிறைய வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டோம். திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? கடனை மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஆட்சி நிறைவு செய்கின்ற பொழுது சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கின மாநிலமாக இருக்கு. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அப்படி திராவிட முன்னேற்ற அரசுடைய திரு ஸ்டாலின் அரசுடைய மிகப்பெரிய சாதனை கடன் வாங்கி இதில் முதல் சாதனை. தமிழகத்தில் வரலாறு காணாத அளவுல தங்கம் விலை உயர்ந்திருக்குது. உலகமுறை தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்குது. அதிமுக ஆட்சி மீண்டும் வர பட்சத்தில் உங்களோட பழைய திட்டமான தாடிக்கு தங்கம் திட்டம் மாதிரி அதாவது தங்கங்கிறது இங்கில்ல சர்வதேச அளவில் நடக்கிறது. அதை நாம விலை நிர்ணயம் பண்றதில்லை. திட்டம் அந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி கொடுக்கப்பட்ட வாக்கு அடிப்படையில் தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டம் தொடரும் ஏற்கனவே சொல்லிட்டாச்சு. ரயில் கட்டணம் உயர்ந்துன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இன்றைக்கு விலைவாசி உயர்வு, எரிபொருள் உயர்வு, அதில் உரிபாகங்களோட உயர்வு, இதையெல்லாம் நமக்கு சம்பள உயர்வு, இதையெல்லாம் கணக்கிட்டு தான் அவ்வப்போது உயர்த்துவாங்க. நம்முடைய சேலம் வரைக்கும் ஒரு 5 ரூபா உயர்த்துறதுக்காக 2 பைசா உயர்த்துக்காக சொல்கிறாங்க. 1 கிலோமீட்டர் 2 பைசா உயர்த்துக்கான்னு சொல்கிறாங்க. இதை கூட இப்போ அரசு, இந்த மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இந்த ரயில்வே கட்டணத்தை கூட இது குறைப்பதற்குண்டான நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினர் அவங்கள தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்க. அதற்கு தார்மீக உரிமை இருப்பதா நீங்க கருதுறீங்களா? நாங்கள் அடுத்த கட்சியை பற்றி எங்களுக்கு என்ன அவருடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி. அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. ஏற்கனவே எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. பத்திரிகைலாம் வந்து விட்டது, உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க. தமிழகத்தில் விரைவில் திமுக தன்னோட தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா கனிமொழி தலைமையில புதிய ஒரு குழு அமைச்சு மக்களோட குறைகள் எங்கெங்க தமிழகம் இருக்குன்னு ஒரு சர்ச் பண்ணி அவங்க ஒரு சரக்கிகள் இருக்கிறாங்க. அதிமுக அந்த மாதிரி ஏதாவது முன்னெடுப்பு செய்துங்களா? அதாவது ஏற்கனவே கடந்த முறை இப்படிதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க. ஒரு குழு போட்டு ஊரா ஒவ்வொரு மாவட்டமாக போய் மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகள்லாம் நிவர்த்தி செய்வோம், ஆட்சிக்கு வந்து அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் சொல்லி 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. இப்போ எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்கிறாங்க? அதாவது உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தணும்னு சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இல்லையே. அதோட கல்விக்கடன் மாணவர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க. தள்ளுபடி செஞ்சாங்களா? இல்லையே. அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுத்தாங்களா? இல்லையே. ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை போடுறாங்க, செய்யலையே. டீசல் பெட்ரோல் விலை குறைக்கினாங்க. 3 ரூபா 5 ரூபா பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைச்சாங்க, அதோட நிறுத்திட்டாங்க. டீசலில் குறைக்கவே இல்லை. இப்படி முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை. சுமார் 525 அறிவிப்புகளை 4ல் 1 பாக அறிவிப்பு கூட இன்னும் இது வரைக்கும் நிறைவேற்றல. இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதுபோலதான் இப்போ அப்படி இருக்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு பெயர்கள் அறிவிக்கப்படும். செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கள போராட்டம் பண்ணிட்டு இருந்தா கொண்டு வந்து கிளாம்பாக்கத்தில் விடுறது, அதே மாதிரி மறுபடியும் அவங்கள மண்டபத்தில் அடைக்கிறது, இப்படியே தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா தேர்தல் அறிக்கையில 10 ஆண்டுக்கு பணிபுரிகிற அனைத்து ஊழியர்களையும் வந்து பணி நிரந்தரம் பண்ணணும் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டதா சொல்லிதான் அவங்க போராட்டம் பண்றாங்க. இன்னொரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தாங்க ஏற்கனவே இவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் முழுவதும் நிரப்பப்படும் சொன்னாங்க. அதாவது அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக சுட்டி காட்டினாங்க. அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம். ஆக மொத்தம் அரசாங்கத்தின் மூலமாக 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னாங்க. இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 50,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க.
இது வரைக்கும் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 75,000 பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க, பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அதுலேயே 27 பாக்கி இருக்குது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றது கிடையாது. செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் பணியில் நியமிக்கப்பட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளானால் அதை பணி நிரந்தரம் செய்வது எல்லா ஆட்சியிலும் இருப்பது. ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாமல் அதை வாக்குகளுக்காக அறிவிப்பை கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்கம் திமுக அரசு. 1 கோடி வாக்கால் நீக்கலிங்க. தவறான செய்திகளை சொல்லிடாதீங்க. இது நீங்கள் பத்திரிக்கை கூட நம்புங்க. தவறான செய்தி வெளியிடக்கூடாது. இது யாருடைய ஆட்சி நடக்குது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது. இந்த அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ஆட்சியாளர் கட்டுப்பாடு. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க? சொல்லுங்க, பேசவே பாருங்க. ஆட்சியாளர் கட்டுப்பாடு. அவருடைய தலைமையின் கீழே தான் இந்த பணியெல்லாம் நடக்குது. புரியுதுங்களா? இதில் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் எதிர்காலி கேட்டுட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தான் கேள்வி கேட்கணும். ஆளுங்கட்சி இருக்கின்ற பொழுது இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு SIR பணி முழுமையும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் போலி வாக்காளர் நீக்கப்பட்டு விடுவார். போலி வாக்காளர்னா எல்லாமே இரட்டை வாக்காளர், போலி வாக்காளர். அதில் யாரெல்லாம் உண்மையான வாக்காளரை தவிர்த்து மீதியெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று அத்தனை பேருமே போலி வாக்காளர் தான் கருதப்படுவாங்க. 21 ஆண்டு காலமாக இந்த SIR பணியை மேற்கொள்ளலை. அதனால் இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுக காரனால ஓட்டு போட ஆரம்பிச்சிடறாங்க. அதுதான் பதறாரு, கதறாரு. ஆக இது நாள் வரை இறந்தவர்களை வைத்து நாம் வெற்றி பெற்று வந்தோம், போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்று வந்தோம். இப்போ அதற்கு ஒரு இடையூறு வந்துட்டது. நீ SIR பணி மேற்கொள்ள விட்டு விட்டால் அது வாக்காளர் பட்டியலில் உண்மையான வாக்காளர் தான் இடம் பெறுவாங்க. ஆக இறந்தவர்கள் இடம்பெற மாட்டாங்க, இரட்டை வாக்காளர் இடம்பெற மாட்டாங்க, வீடு மாறி குடியேறியவர்கள் இடம்பெற மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய தினம் கணக்கெடுத்து இன்றைக்கு ஒரு பட்டியலை அறிவிச்சிருக்கிறாங்க. எப்போ கூட அதில் உண்மையான வாக்காளர் விடுபட்டு இருந்தால் அதற்கு 1 மாத காலம் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் குறிப்பிட்ட அந்த படிவத்தில் அவர்கள் பூர்த்தி செஞ்சு சம்பந்தப்பட்ட பூத்தருடைய தேர்தல் அறிவிட்டு கொடுத்தா சேர்த்திக்குவாங்க. இப்போ ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் வாய்ப்பு மறுக்கல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் இதை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பேசிட்டு இருக்கார ஒழிய இதில் என்ன குறைபாடு இருக்குது? இது எல்லா கட்சிக்குமே பொதுவானது. உண்மைக்கு மாறாக இருக்கின்ற வாக்காளர் பட்டியலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். உண்மையான வாக்காளர் தான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் இதை வரவேற்கிறோம்.